மகிழ்ச்சியின் மந்திரம் நட்பு. குட்டி அணிலும் குட்டி மீனாவும். ஒரு அழகான தோட்டத்தில் மீனா என்றொரு சின்ன பெண் வசித்து வந்தாள். அவள் மிகவும் அமைதியானவள். அதனால் அவளுக்கு விளையாட நண்பர்கள் யாருமில்லை. தனியாகவே இருந்ததால் அவளுக்குள் ஒரு சோகம் இருந்தது. ஒரு நாள் அவள் தோட்டத்தில் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து சோகமாக பூக்களை பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது ஒரு சின்ன அணில் அவள் அருகில் துள்ளி வந்தது. அதுவும் தனிமையாக இருப்பதைப் போல தோன்றியது. ஏன் சோகமாக இருக்கிறாய் என்று அந்த அணில் மெதுவாக கேட்டது. மீனா ஆச்சரியத்துடன், நீ பேசுகிறாயா என்று கேட்டாள். ஆமாம், நான் பேசுகிறேன். என் பெயர் குட்டி. நானும் தனியாக இருக்கிறேன். எனக்கு விளையாட யாருமில்லை என்றது அணில் குட்டி. மீனா முகத்தில் ஒரு பெரிய புன்னகை வந்தது. நான் உனக்கு நண்பராக இருக்கிறேன் என்றாள். அன்று முதல் மீனா தினமும் அணில் குட்டியுடன் விளையாட ஆரம்பித்தாள். அவர்கள் ஓடிப்பிடித்து விளையாடினார்கள், மலர்ந்த பூக்களுடன் பேசினார்கள், வானத்தில் பறக்கும் பட்டாம்பூச்சிகளை பின்தொடர்ந்தார்கள். இப்போது மீனாவுக்கு தனிமை என்ற உணர்வே இல்லை. குட்டி அணில் அவளுக்கு கிடைத்த சிறந்த நண்பன். இருவரும் ஒன்றாக இருந்ததால் அந்த தோட்டம் மேலும் மகிழ்ச்சியாகவும் அழகாகவும் மாறியது. நீதி: நல்ல நண்பர்கள் கிடைத்தால் இந்த உலகம் மிகவும் அழகானது.